ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப 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 தேங்க்ஸ். நான் இன்றைக்கி எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, ஒரு சின்ன குறிப்பு சொல்ல தான் வந்தேன். இப்போது இங்கெல்லாம் பார்த்தா ரொம்ப மழை வெயில் மாறி மாறி வருது. அதனால் பிள்ளைங்களுக்கும் பெரியவங்களுக்கு யாருக்குமே உடம்பு ஒன்றும் சரியில்லை. எல்லாருக்குமே ஜுரம் எல்லாமே வருது. அதனால் இப்போது சின்ன குறிப்பு பப்பாளி இலையை வச்சு தான் சொல்ல போகிறேன். இந்த பப்பாளி இலையை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி சாப்பிட்லாங்கிறத நான் சொல்கிறேன். முதல்ல அது வீடியோ எடுக்கல, இப்போ என்கிட்ட பப்பாளி இலை இல்லை. ஸோ அதனால் வாயில் சொல்கிறேன். உங்களால் பண்ண முடிஞ்சதுன்னா செய்யுங்க, செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பப்பாளி இலை ரொம்ப நல்லது, சுகருக்கு நல்லது, ஃபீவருக்கு நல்லது, இம்யூனிட்டி பவர் ரொம்ப அதிகப்படுத்தும் நம்ம உடம்புல. நீங்கள் அதை தயவு செஞ்சு எல்லாருமே அதை சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு விடாதீங்க. அதில் ரொம்ப நிறைய நன்மைகள் இருக்குது. பப்பாளி இலையை நீங்கள் உடம்புல நோய் இருந்தால் தான் சாப்பிட்ணும் அப்படின்லாம் கிடையாது. மாதத்துக்கு ஒன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் குடித்தாலே நல்லாயிருக்கும். உடம்புல ரத்தங்கள்லாம் அதிகம் ஊறும் உடம்புல. அந்த இலையில் அவ்வளோ நல்ல பயன்கள் இருக்குது. இப்போ நான் அந்த இலையை எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்கிறேன். அந்த இலையை எப்படின்னா, இலை எடுக்கிறீங்கன்னா அந்த இலையை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு மத்தியில் இருக்கிற அந்த காம்பை மட்டும் எடுத்துட்டு, மத்தியில் சைடில் இருக்கிற காம்பெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் இலையை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இலையை மட்டும் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா, மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா அரைங்க. அரைச்சி ஒரு துணியை எடுத்து அதில் வடிகட்டி, ஜூஸ் எவ்வளோ வருதுன்னா, பிள்ளைங்களுக்கு ஜூஸ் முதல்ல எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு 1 வயசு பிள்ளைங்களுக்கு ஒரு சங்கு இல்லை அரை சங்கு 1.5 சங்கு வரைக்கும் கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. இல்லை ஒரு சங்கே போதும். 1 வயசுலேருந்து ஒரு 3 வயசு பிள்ளைங்களுக்கு. அதுக்கு மேற்பட்ட பிள்ளைங்களுக்கு ஒரு 1/4 கிளாஸ் கொடுத்தா போதும். ரொம்ப குடிக்கக்கூடாது, அளவாக கொடுத்தா போதும். உங்களுக்கு எவ்வளோ ஜூஸு கொஞ்சமாக வந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் கொடுத்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். அது கொடுக்குறது மூலமாக விடாமல் ஃபீவர் இருக்கிற பிள்ளைங்களுக்குமே அது கட்டுப்படுத்தி வரும். அதே மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா, இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தி ஆகுது. பிள்ளைங்களுக்கு இந்த சிகப்பணுக்கள் வெள்ளையணுக்கள்லாம் குறைஞ்சி வந்துடும். ஃபீவர் அதிகமாக இருக்க அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் என்னென்னா இதை கொடுத்தீங்கனாலே போதும். ஒரு நாள் ஃபீவர் இருந்தால் அடுத்த நாள் வரைக்கும் ஃபீவர் இருந்தாலே நீங்கள் இந்த பப்பாளியிலையே ஜூஸ் பண்ணி கொடுத்துருங்க. எதுவுமே யோசிக்காதீங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவங்க உடனே டிப்ஸ் போடணும், வேறு ஏதாவது செக்கப் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் இருந்த மருத்துவத்தை ஒரு 2 நாள் தொடர்ந்து கொடுத்தாலே போதும். காலையில் வெறும் வயிற்றில் இந்த நான் சொன்ன மாதிரி இலையை மட்டும், இந்த மத்தில் இருக்க காம்பை விட்டு இலையை மட்டும் அரைச்சி ஜூஸ் எடுத்து பிள்ளைங்களுக்கு கொஞ்சமாக கொடுத்தா கூட போதும். இம்யூனிட்டி பவர் ரொம்ப அதிகமாக ஜாஸ்தியாகும். அதனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள், சரிங்களா? இது சொல்கிறதுக்காக தான் நான் வந்தேன். நான் இது சும்மா சொல்கிறேன்னே நினச்சிட்டு இருக்காங்க. என்னால் முடியல, வீடியோ எடுத்து போட முடியல. ஸோ அதனால் இப்போ நான் இப்படி சொன்னால் புரிஞ்சுப்பீங்கிறதுனால நான் இப்போ சொல்கிறேன். ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது தான் சாப்பிடணும்லாம் கிடையாது. மாதத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தேங்க்ஸ் பாருங்கள், நல்லபடியாக செஞ்சு பாருங்கள். பாய். நான் இன்னொரு குறிப்போடு வரேன். பாய். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.